சரி, நாங்கள் இதை பார்ப்போம். இன்னைக்கு நாங்கள் படிக்க போற விஷயம். ஓகே, எல்லாம் இருக்கிறீங்கனே. ஆளணி அபிவிருத்தி, ஸ்டாஃப் டெவலப்மெண்ட். ஆளணி அபிவிருத்தி என்பது என்ன? இது பற்றி சுருக்கமா எல்லா நோட்ஸ் நான் வாசிக்க போறதில்ல, விளங்கப்படுத்த போறதில்ல. ஒவ்வொரு தனியாளுக்கும் குறிப்பிடப்பட்ட விசேட செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை வழங்கக்கூடியதும், அவை அவர்களின் சொந்த திறனை நடைமுறை மற்றும் எதிர்கால இலக்குகளில் சந்திக்க முகம் கொடுக்கக்கூடியதுமான தனியாளுக்கும் நிறுவனத்துக்கும் வடிவ கட்டுக் கொடுங்க. ஒரு ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் என்றது வெறுமனே நிறுவனத்தை நோக்காக கொண்டது மட்டும் இல்லை, பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட் ரெண்டும் அங்க நடக்கும். ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் என்ற அடிப்படை கருத்து அதுதான். ஒரு ஆளோட தனியார் விருத்தியும் ஏற்படும், நிறுவனத்தின் விருத்தியும் ஏற்படும். ஆகவே இது ரெண்டுக்குமான அறியப்பட்ட, ஒழுங்குபடுத்தப்பட்ட அல்லது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு செயல்முறை என்று சொல்லி ஆளணி அபிவிருத்தியை நாங்கள் சொல்லலாம். என்னென்னத்துக்கானது? 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 தனியாளுக்கு சில குறிப்பிட்ட செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை வழங்கக்கூடியதும், அடுத்து சொந்த திறனை நடைமுறை மற்றும் எதிர்கால இலக்குகளை சந்திக்கவும் கொடுக்கக்கூடியதுமான அறியப்பட்ட, ஒழுங்குபடுத்தப்பட்ட, அறியப்பட்ட, தெரிந்த, ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட, சிஸ்டமைஸ் பண்ணப்பட்ட ஒரு செயல்முறை ஆளணி அபிவிருத்தி, ஸ்டாஃப் டெவலப்மெண்ட். என்ன இதெல்லாம் பாடமாக்குறீங்களா? விளங்கி கொள்ள வேண்டீங்க. சோ இதான் ஸ்டாஃப் டெவலப்மெண்ட். சரியோ? ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தனியாளுக்கும் அது பயன்படும், நிறுவன ரீதியான மாற்றத்துக்கும் அது உதவும். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். இந்த ஆளணி அபிவிருத்தி என்பது என்னது? ஆளணி அபிவிருத்தி என்பது என்னது? ஒரு செயல்முறை. மறக்கக்கூடாது, ஆளணி அபிவிருத்தி என்பது ஒரு செயல்முறை, ப்ராசஸ். ஆளணி அபிவிருத்தி என்பது ஒரு செயல்முறை. என்னத்துக்கான செயல்முறை என்றது இன்னும் கொஞ்சம் டீப்பரா பார்ப்போம். ஊழியர்களின் தொழில் வாழ்மை ஆற்றுகைகளையும் தனியாளாகவும் கூட்டாக புதிய சிந்தனைக்கு பதிலளிக்கக்கூடிய விதத்தில் ஊழியர்களை வடிவமைக்கக்கூடிய மற்றும் முன்னேற்றக்கூடியவர்களாகும். புதிய அறிவுக்கும் மாற்றமடைகின்ற வெளி நிலைமைகளுக்கு ஏற்பவும் ஊழியர்களை மாற்றி அமைக்கக்கூடியதுமான ஒரு செயல்முறை. இது அப்படிப்பட்ட செயல்முறை என்று விளைந்தான் உண்டு. ஊழியர்களுடைய தொழில் வாழ்மை ஆற்றுகைகளை, அவருடைய ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், அதாவது தொழில் வாழ்மை ஆற்றுகைகள் என்ற பெர்ஃபார்மன்ஸை கூட்டலாம். தனியாளாகவும் கொடுக்கலாம் இந்த செயல்முறையை, ஆளணி அபிவிருத்தியை கூட்டாகவும் கொடுக்கலாம், டீமாகவும் ட்ரெயின் பண்ணலாம். ஒரு ஆளுக்கு ட்ரைனிங் கொடுக்கல என்று சொல்லக்கூடாது. உங்களோட பள்ளிக்கூடத்துல 30 டீச்சர்ஸ் இருக்கணும். ஒரு டீச்சர் தான் அன்ட்ரெயின், அவருக்கு நோட்ஸ் அப்ளேஷன் எழுத, ஆக்டிவிட்டி பிளான் எழுத தெரியான்னு சொன்னா இனி யாரும் நோட்ஸ் அப்ளேஷன் சொல்லக்கூடாது. என்ன நோட்ஸ் அப்ளேஷன் என்ன? நீங்க T1லையும் T2லையும் உள்ள டீச்சர்ஸ் தான் சொல்லுவீங்க. T3ல இருக்க டீச்சர் என்னன்னு சொல்லுவீங்க? நோட்ஸ் அப்ளேஷன் எப்படி சொல்லுவீங்க? இந்த சார், T3ல உள்ள டீச்சர் ஒரு நாள் நோட்ஸ் அப்ளேஷன் எப்படி சொல்லுவார்? நோட்ஸ் அப்ளேஷன் சொல்ல மாட்டேன், ஆக்டிவிட்டி பிளான். ஆக்டிவிட்டி பிளான் சொல்லுவார். என்ன வெரி. அப்ப தனியானாவும் கொடுக்கலாம் ட்ரைனிங் அந்த டீச்சருக்கு, நல்ல பக்கத்தில் உள்ள டீச்சர்ஸ் நினைச்சும் கொடுக்கலாம், கூட்டாவும் கொடுக்கலாம். புதிய சிந்தனைக்கு பதிலளிக்கக்கூடிய, உதாரணமா 21ஆம் நூற்றாண்டு சிந்தனை, அதுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் ஊழியர்களை வடிவமைக்கக்கூடிய மற்றும் முன்னேற்றக்கூடியவைகளாகவும் இருக்கலாம். புதிய அறிவுக்கும் மாற்றமடைகின்ற வெளி நிலைமைகளுக்கு ஏற்பவும் மாற்றி அமைக்கக்கூடியதுமான ஒரு செயல்முறையாகவும் இருக்கலாம். ஆகவே ஆளணி அபிவிருத்தி என்றது இந்த எந்த வடிவத்திலும் இருக்கலாம். விளங்குதானே? ரைட். ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி தசாப்த அறிக்கையில், ஐநா சபையினுடைய மில்லேனியம் ரிப்போர்ட்ல வந்து, 10 ஆண்டு அறிக்கையில வந்து, சரியா? வெயிட். ஐக்கிய அறிக்கையில் அபிவிருத்தி என்பது வளர்ச்சியும் மாற்றமும் எனப்படுகிறது. வெரி இம்பார்ட்டன்ட். இதை சொல்ல கவனிங்க நீங்க. அபிவிருத்தி என்பது வளர்ச்சியும் மாற்றம், இதுதான் மிக முக்கியம். அபிவிருத்தி என்பது வளர்ச்சியும்
மாற்றமும். அபிவிருத்தி என்பது வளர்ச்சியும், இந்த வளர்ச்சியும் மாற்றம். மாற்றம் என்பது கலாச்சார ரீதியில் மட்டுமன்றி பொருளாதார ரீதியிலும் ஏற்பட வேண்டியது. இல்லாட்டா அந்த குறிப்பிட்ட நாடு எக்கனாமிக் கிரைசிஸ கட்டாயமாக சந்திக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆகவே இவை அளவுறுதியிலும் பண்புறுதியிலும் மாற்றங்களை குறிக்கிறது. அபிவிருத்தி ஐநா சபையினுடைய அறிக்கையின்படி டெவலப்மெண்ட் என்றது என்ன? வளர்ச்சியும் மாற்றம். அப்ப இந்த வளர்ச்சியும் மாற்றமும் என்றது பண்புறுதியிலையும் வளர்ச்சியும் மாற்றமும் இருக்க வேண்டும், அளவு ரீதியாகவும், அதாவது தர ரீதியாகவும் இருக்கணும், அளவு ரீதியாகவும் இருக்கணும். இந்த ரெண்டு சொல் அளவு ரீதியிலையும் இருக்கணும், பண்பு ரீதியிலையும் இருக்கணும், தர ரீதியாகவும் இருக்கணும். குவான்டிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் குவாலிட்டி டெவலப்மெண்ட். வெறுமனே குவான்டிட்டியில உதாரணமாக சொல்ல போனால் குவான்டிட்டி என்னன்னா அளவு. உதாரணமாக ஒரு வயல் வேலை செய்யற ஒரு ஆள் வந்து நிறைய பிளேட்ஸ் 2-3 கோப்பண்டு சாப்பிடுவாங்க இல்லையா? ஆனா சாதாரணமாக ஒரு ஆபீஸ் வேலை செய்யற ஆள் என்ன, ஒரு பிளேட் சாப்பிடுவார், கொஞ்சமா சாப்பிடுவார், நியூட்ரிஷனா சாப்பிடுவார். அதாவது அவங்க பசிக்கு சாப்பிடுறவங்க, இவங்க சக்தியை பெறுறதுக்காக சாப்பிடுவாங்க இல்லையா? அதாவது என்ன சொல்றது, புரோட்டீனுக்காக சாப்பிடுவாங்க. அல்லது ஒரு என்ன சொல்றது, அளவு தேவையில்லை எங்களுக்கு. எத்தனை பிளேட் சாப்பிடுறோம்ன்றதுக்கு அப்பால என்னத்தை சாப்பிடுறோம்ன்றா முக்கியம். அளவு அதிகமாக இருந்தா மட்டும் போதாது, அது குவாலிட்டியானதா இருக்கணும், நியூட்ரிஷனான போஷாக்கான உணவா இருக்கணும். அதே மாதிரிதான், அதே போலதான் அது குவாலிட்டின்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாரும் பிள்ளைகள் எண்ணிக்கையை பள்ளிக்கூடத்துக்கு அதிகரிச்ச உடனே ஸ்கூல் நல்ல டெவலப்டாப்பா என்று சொல்றது இல்லை. அப்படி இல்லை. அது கொஞ்சம் பிள்ளைகள் இருந்தாலும் போற பிள்ளைகளுக்கு என்ன எஜுகேஷன் கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்படுகின்ற கல்வியின் தரம் எப்படி இருக்குது என்று பார்க்க வேண்டும். ஆகவே அபிவிருத்தி என்பது அவர் சொல்றார் குவாலிட்டி, அபிவிருத்தியும் வளர்ச்சியும் மாற்றம் என்பது அளவு ரீதியாகவும் ஏற்படணும், பண்பு ரீதியாகவும் ஏற்பட வேண்டும். இதுதான் ஐநா சபையினுடைய ரிப்போர்ட் சொல்லுகிறது. சரிதானே? அபிவிருத்தியானது தனியே இயற்கை வளங்கள் பௌதிக மூலதனம் என்பவர்கள் மாத்திரம் ஏற்படக்கூடியதல்ல, உற்பத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பொருட்டு முகவரான மனிதனின் செயற்பாடும் அதில் பிரதான பங்கு வகிக்க வேண்டும். உற்பத்தியில மாற்றத்தை ஏற்படுத்த வேணும். வெறுமனை இயற்கை வளங்கள்ல இல்ல பௌதிக வளங்கள்ல மூலதனத்தை மாத்திரமில்லை, நீங்க எவ்வளவுதான் வளம் அங்க இருந்தாலும் ப்ரொடக்டிவிட்டி கூட பாடசாலையுடைய பாடசாலையுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்காட்டா உங்களோட பாடசாலை எது உற்பத்தி திறன்? யாராவது பாடசாலை உற்பத்தி திறன்ன்றது என்னது? சிறந்த பெறுபேறு இல்லையா? பல்கலைக்கழக நுழைவு வீதம் என்ன, ரிட்டன்ஷன் ரேட், சர்வைவல் ரேட் இல்லையா? இதுகள் எல்லாம். அதே போல வந்து இன்டர்னல் எஃபிஷியன்சி, உள்ளக வினைத்திறன், வெளியக வினைத்திறன், சமூகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பு, எத்தனை என்ஜினியர்ஸ் உருவாகி, எத்தனை ஆசிரியர் உருவாகிறீங்க, எத்தனை டாக்டர்ஸ் உருவாகிறீங்க, எத்தனை வைத்தியர்கள் உருவாகிறீங்க, சாரி எத்தனை சட்டத்திறங்களை உருவாகிறீங்க, எத்தனை கல்விமான்களை படித்தவர்கள் உருவாகிறீங்க, எத்தனை தொழில் வல்லுநர்களை சுயதொழில செய்யக்கூடிய பிசினஸ் மேன் எத்தனை பேர் உருவாகிறீங்க. அதாவது வாழ்க்கை உங்களோட பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் சமூகத்துல எப்படி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் தரம் அவர்களுக்கு எப்படி இருக்குது, அவருடைய வாழ்க்கையின் தரம் எப்படி இருக்குன்ற பார்த்துதான் உங்களோட பாடசாலை நல்ல ப்ரொடக்டிவிட்டியான ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லாட்டி சும்மா சொல்லிடாது. சரியோ? அடுத்தது ஊழியர் அபிவிருத்தி அல்லது ஆளுநர் அபிவிருத்திக்கான அவசியப்பாடு என்ன? ஏன் நாங்கள் ஆசிரியர்களை அல்லது ஊழியர்களை ஒரு நிறுவனத்துல டெவலப் பண்ண வேணும்? பண்ணணுமா? கோமலா மிஸ் பண்ணணுமா? ஸ்டாஃப் டெவலப் பண்ணணுமா? பண்ணணும் சார். ஏன்? அப்பதான் சார் மாணவர் முன்னேற்றம். பள்ளிக்கூடத்தை யோசிங்க, ஏன் பள்ளி பண்ண வேணும்? ஆசிரியர்களை பள்ளிக்கூடத்துக்கு ஸ்டாஃப் பண்ற டீச்சர்ஸ் தானே. உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு பாடசாலையில மொத்தத்துல உற்பத்தி திறன், அதாவது நேரடியா ஒவ்வொன்றா ஈஸியா சொல்லுமே, ஆசிரியரானவர் கற்ற கற்பித்தல் செயல்முறை ஒரு திறப்புகோல் விளையில காரணி ஆவார். அப்ப அவரை கட்டாயம் கற்ற கற்பித்தல் செயல்முறையில பயிற்றுவிக்கணும்டா கட்டாயம் ட்ரைனிங் கொடுக்கத்தான் வேணும். என்ன ஆசிரியர் அறிவுத்திறன் மற்றும் மனப்பாங்கு ஆகியவற்றுடன் புத்தாக்க ரீதியாக தொடர்ச்சியாக புத்துணர்ச்சி பெற வேண்டிய தேவையில் உள்ளவை. ஆட்சேர்ப்பு முறைமையில் காணப்படும் வேறுபாடுகள்,
உதாரணமாக டீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா கேட்டால் ஏஐயோட எடுக்கிறாங்க. இங்க பாருங்க, இப்ப ஆசிரியர் உதவியாளர்களை எடுக்க போறாங்களாம் இல்லையா? சரி, அது எடுக்கக்கூடாது இல்ல, எடுக்கட்டும். ஆனா அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் என்ன. இல்லாட்டி பிள்ளை எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணப்படுவாங்க. பிள்ளை எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, ட்ரையல் பார்ப்பாங்க என்ன. தொண்டு ஆசிரியர் கொடுத்தவங்க என்ன என்ன இருந்தாலும் ஒரு பயிற்சி ஒன்று வழங்க தரணும். ஆசிரியர் கல்லூரி மூலமாக இல்ல ஆசிரியர் கலாசாலை மூலமாக என்ன முதல் சிஸ்டம் இருந்தது. தொலைக்கல்வி மூலமாக எல்லாம் ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டார்கள். வலயத்தால கொடுக்கிற பயிற்சிகள் எல்லாம் இல்லை, அது ஒழுங்கமைக்கப்பட்ட பயிற்சியாக இருக்க வேணும். ஒரு காலப்பகுதி கூடியதாக இருக்க வேண்டும். ஆட்சேர்ப்பு முறையில காணப்படுற வேறுபாடுகள், பயிற்சிகளில் உள்ள பிரச்சனைகள், மாற்றமும் உலகுடன் இணைந்து செல்வதற்கான ஊழியர் அபிவிருத்தி ஏற்படுத்தணும். உதாரணமாக 21ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய திறன்கள் ஆசிரியர்கள் பெற்றிருக்க வேண்டும். அதுகளுக்கான ஆசிரியர் அபிவிருத்தி அவசியம். அப்ப போதும் தானே உங்களுக்கு என்ன இப்படி கேட்டா நீங்க சொல்ல தெரியும். ஆசிரிய ஆளுநர் அபிவிருத்தி நோக்கங்கள் என்ன? ஆசிரிய ஆளுநர் அபிவிருத்தியின் நோக்கங்கள் என்ன? ஒன்று, ஆசிரியர் வாழ்விருத்தியை ஏற்படுத்துறது இல்லையா? ஆசிரியர் வாழ்விருத்தியை ஏற்படுத்துறது, ஆசிரியர் வினைத்திறனையும் கற்றலில் வினைத்திறனையும் மேம்படுத்துறது, தற்போது உள்ள மனித வளங்களை முறையான வழியில பயன்படுத்துறது, பாடசாலையின் செயற்பாட்டுடன் இணைப்பு செய்கிறது. இல்லாட்டி அவங்க விலகி இருப்பாங்க இல்லையா? அடுத்தது இனிமேல் 5வது நாங்க பார்க்கலாம். வகை குரலுக்கும் என்ன வினைத்திறனான நேர முகாமைத்து உத்தியையும் உறுதி செய்து கொள்வதற்கு ஆளணியினரை வலுப்படுத்தல், ஆசிரியர் திருப்தியுடன் வேலை செய்வதற்கு ஊக்கப்படுத்துவதும், வேலையின் ஓட்டத்தை மிருதுவானதாக உருவாக்கல், ஆசிரியரின் ஆற்றல்களை வலுப்படுத்துவதற்கு கற்ற கற்பித்தல் செய்முறையை மேம்படுத்துவது, பாடசாலையின் விளைதிறனை அடைவதற்காக வேலை செய்வதற்கு ஆசிரியரின் உள்ளுணர்வை தூண்டுதல். இதுல ஏதாவது விளக்கம் இல்லாட்டி நீங்க கேட்கலாம். இப்போ ஆளணி அபிவிருத்தி ஏன் நீங்க ஸ்டாஃப் டெவலப் பண்றதால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது இதை பாருங்க பார்க்கலாம். ஒன்று, பணியாளர்களின் தியாகத்தன்மையும் கமிட்மெண்ட்ஸ் என்ன ஊக்கப்படுத்தல்களையும் அவர்களுடைய உறுதிமதிப்பாக அது இதெல்லாம் சாதாரணமா நீங்க எழுதலாம். சொல்லுங்க, சிபார்சுகளை வழங்கலாம், பொறுப்புகள் வழங்கலாம், சாத்தியமான உந்தலை அல்ல பதவிகளை அதிகரிக்கலாம், தனியார் திருப்தியை ஏற்படுத்தும் உணர்வுகளை கொடுக்கலாம், அடைவு தொழில்கள் முன்னேற்றத்துக்கு பிறந்த வாய்ப்புகளை வழங்கலாம், ஆளுநரின் தரத்தையும் இருக்கின்ற திறன்களை முன்னேற்றுவதற்காக உதவி செய்யலாம், பங்கு பற்றினர்கள் சார்பான பிரதான விவகாரம், ஆளுநர் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்களுக்கு கூட ஆசிரியர் திறன்களை மேம்படுத்துறது. இதப்பா ஏன் ஆசிரியர்களை பயிற்றுவிக்கணும் என்ற ஒரு கேள்வியை கேட்டால், சரி பயிற்றுவிக்கணும் கேட்டால் நீங்க மேல சொல்ல காரணங்கள் எழுதுவீங்க. இன்னத்துக்காக ஆசிரியர்களை பயிற்றுவிக்கணும், இதனால இன்ன பல அனுகூலங்கள் கிடைக்கும். மேலே குறிப்பிட்ட ஒன்றில் நீர் சொன்ன காரணங்களுக்குள் ஏதாவது ஒன்றை எடுத்து மேலும் தெளிவுபடுத்துக, உதாரணங்கள் தருக. என்றால் ஆளுநர் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்களோட ஆசிரியர் தரங்களை மேம்படுத்தலாம் என்று மேலும் சொல்லி இருந்தால் என்ன மாதிரியான தரங்கள்? வான்மைத்துவ அறிவை கூட்டலாம், கற்பித்தல் நுட்பத்தை கூட்டலாம், மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு அவங்களை பயிற்சி அளிக்கலாம், வகுப்பறை முகாமைத்துவத்தை சொல்லிக் கொடுக்கலாம், தொடர்பான திறன்களை வளர்க்கலாம், வேலை செய்பவர்களுடன் கூட்டுறவாக நடத்துதலுக்கு உதவி செய்யலாம், பாடசாலையின் பரந்தளவிலான செயற்பாடுகளுக்கு பங்களிப்பு வழங்க ஊக்குவிக்கலாம், கற்பித்தல் உபாயங்களை சொல்லிக் கொடுக்கலாம், கற்பித்தல் நுட்பங்கள் கற்பித்தல் தந்திர உபாயங்களை பிரதிபலிப்பு மதிப்பீட்டு நடைமுறைகளை சொல்லிக் கொடுக்கலாம், மாணவர் முகாமைத்துவம் செய்வது எப்படி என்பதை சொல்லிக் கொடுக்கலாம், வான்மைத்துவ விருத்தி ஏற்படுத்தலாம். அது தவிர வேலை செய்யும் வினைத்திறனான ஆசிரியர்களிடம் அடிப்படையாக இனங்காணப்பட்ட காரணிகள் எப்படி இருக்கும் என்று ஹை மேக்பர் சொன்ன கருத்து இருக்குது. ஹை மேக்பர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஒரு வேலை செய்கிற வினைத்திறனான ஆசிரியரிடம் பின்வரும் காரணிகள் இனங்காணப்பட்டிருக்கு. ஒன்று, கற்பித்தல் திறன்கள் இருக்கும், தொழில்சார் பண்புகள் இருக்கும், சிந்தித்தல் திங்கிங் இருக்கும், திட்டமிடல் எதிர்பார்ப்புகளை ஒழுங்கமைத்தலும், தலைமைத்துவம் செய்தல் இருக்கும், பிறருடன் உறவு கொள்ளுதல் இருக்கும், வகுப்பு நிலைமையை மேம்படுத்துவார்கள், சுத்தம், தெளிவு, ஒழுங்கு, தரம், அழகுத்தன்மை, பங்கு பெற்ற உதவியல், ஒத்தாசை, பாதுகாப்பு, ஆர்வம், நல்ல சூழல், 8வது இவ்வளவு இருக்கும். இப்ப நாங்க பார்ப்போம் ஆளணி அபிவிருத்தி செய்யறதுக்கான வேலை சட்டகம். முதலாவது என்ன செய்யணும்? ஒரு ஆளணி எப்படி அபிவிருத்தி செய்யணும்?
அதுக்கான வேலை சட்டத்தை பார்ப்போம். சொல்லலாம் ஒரு ஆளணி ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் SPPTD என்று கேட்காமலுக்கு சிம்பிளா கொமனா கேட்டா இதை தான் எழுதுவோம். SPPT இப்படி என்னது ஆளணியை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு வேலை சட்டத்தை வடிவமைக்க. அப்ப உதாரணமா இதுல காலேஜ் எஜுகேஷன் லெக்சரர்ஸ் அல்லது நீங்கள் ஒரு டெக்னிக்கல் காலேஜ் அல்லது ATI அல்லது SLEET லெக்சரர்ஸ் இருந்தாலும் கூட, அல்லது ஒரு பிரின்சிபல் இருந்தாலும் சரி, அல்லது காலேஜ் எஜுகேஷன் லெக்சரா இருந்தாலும் சரி, ஒரு SLES ஆஃபீஸரா இருந்தாலும் சரி, பொதுவாக ஸ்டாஃப் டெவலப்மெண்ட்டுக்கு இதுதான் ஐடியா. ஆரம்பத்துக்கான தொடக்கத்துக்கான செயல் எங்கிருந்து வரும்? மேலிருந்து கீழ் அல்லது கீழிருந்து மேல், உள்ளிருந்து வரும் அல்லது வெளியிலிருந்து வரும், அதை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, யாரை அல்லது எதை நாம் மாற்ற முயற்சிக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியணும். தனியாள குவியப்படுத்தியா, வேலை செய்யும் சூழலை ஏற்படுத்துறதுக்கா, திணைக்களம் டோட்டலா ஃபேக்கல்ட்டியை அல்லது நிறுவனத்தின் மீதான குவியப்படுத்தலாம் என்றது கண்டுபிடிக்கணும். யாராவது யாருக்கு எங்க நாங்க மாற்றத்தை ஏற்படுத்த போறோம், இந்த ஐடியா உங்கள்ட்ட இல்லாமலுக்கு நீங்க ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் செய்யலாம். சரிதானே? ஆளணி விருத்தியை குவியப்படுத்தணும். அதாவது வேலையின் போது போக்கஸ் பண்ணணும். வேலையின் போது மற்றும் வேலையை விட்டு விலகி அல்லது இரண்டிலும் விடயம் தொடர்பாக அல்லது செயல்முறை தொடர்பட்டதாக இருக்கு. நாலாவது, பங்கு பற்றுகைகளால் சுய ஆட்சி கொண்டிருத்தலை, செல்ஃப் ஆட்டோனமி விரிவுபடுத்த. அதாவது அவங்க பார்ட்டிசிபேட் பண்றதால செல்ஃபாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நிலைமையை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். பங்கு பெற்றுவதற்கு தீர்மானம், கற்றலுக்கான இடத்தை ஒழுங்கமைக்கணும், அதுக்கேற்றவாறு தீர்மானிக்கப்பட்ட நோக்கங்கள், செயலின் முறைகளை வடிவமைக்கப்படும், கணிப்பீடு, வெற்றிக்கான நியதிகளை வகுத்துக் கொள்ளணும். ஆறாவது, கற்றல் ஈடுபாட்டின் வகைகள் தீர்மானிக்கப்படணும். அவங்களுக்கு எப்படி பயிற்சி அளிக்க போறீங்க? அறிவு கொடுக்க போறீங்களா, திறனை கொடுக்க போறீங்களா, அல்லது மனப்பாங்க மட்டும் ஏற்படுத்த போறீங்களா, வேல்யூஸ் ஏற்படுத்த போறீங்களா, அனுபவத்தை மட்டும் பெற்றுக் கொடுக்க போறீங்களா? இவ்வளவும் இந்த 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 ஆளணி அபிவிருத்தியில இங்க கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான அம்சங்கள். ஃப்ரேம்வொர்க் 1 2 3 4 5. முதலாவது என்னது? எப்படி ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் உருவாக்குறது? அந்த ஸ்டாஃப் டெவலப்மெண்ட்டுக்கான விஷயம் எங்கிருந்து கொண்டு வரப்போறோம்? மேலிருந்து எங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்ல கொடுக்க முடியுமா? உதாரணமாக ஒரு வலையம் அனுப்புது ஒரு பாடசாலைக்கு, என்னது அப்ரைசல் பற்றிய பயிற்சியை இது மாதிரி செய்யுங்க, அல்லது இப்ப முன்மொழியப்பட்ட சுற்றறிக்கை தொடர்பாக விளங்கப்படுத்துங்க, அல்லது ஒரு பயிற்சியை கொடுங்க. அப்ப கொண்டு வர போற விஷயம் மேலிருந்து கீழா, கீழிருந்து மேல கொண்டு போக போறோமா? எங்களோட பிளானை நாங்க இங்க பிளான் டெவலப் பண்ண போறோம் ஏண்டா, பிளான் பண்றதுக்கான பயிற்சியை கொடுக்கிறோம் ஆசைகளுக்கு. அப்ப இங்க தயாரிச்சு மேல கொண்டு போறது. உள்ளிருந்து உள்ளே இருக்கிற விஷயமா? உதாரணமாக ஆசிரியர்களோட வரவு தாமதம், அப்ப கற்ற கற்பித்தல் தாக்கத்தை ஏற்படுத்தி தொடர்பாக ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க போறோம். எப்படி கற்ற கற்பித்தல் எப்படி வினைத்திறன் உள்ளதாக மாற்றுதல், தாமதமாக மாறுறதுக்கு பயிற்சி அளிக்க கூடாது. வெளியிலிருந்து கொண்டு வர விஷயமா? உதாரணமாக மாணவருடைய என்ன மொபைல் போன் பாவனை வெளியிலிருந்து எங்களுக்கு உள்ள கொண்டு வந்திருக்குது. அதனால கற்ற கற்பித்தல் சரியான மோசமான நிலைமையில காணப்படுது, பின்னடைவாக காணப்படுது. ஆகவே கற்ற கற்பித்தல் மேம்படுத்துவதற்கான மாணவர்களுக்கு எப்படி ஆலோசனை வழிகாட்டுதலையும் செய்யறது. அப்ப இந்த மாதிரியான பயிற்சிகளை வழங்கலாம். யாரை டார்கெட் பண்ணிருக்கீங்க? டீச்சர்ஸையா, ஸ்டூடெண்ட்ஸையா, அல்லது ஒரு குறிப்பிட்ட செக்ஷனையா? பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையில பிரைமரியா, செகண்டரியா, அந்த மாதிரி, அல்ல வேலை செய்யும் சூழலை பொதுவாக 2 பேருக்கு ஏற்படுத்த போறீங்களா? அடுத்தது, என்ன விஷயத்தை போக்கஸ் பண்ணிருக்கீங்க? வேலையின் போது வேலையை விட்டு விலகி அல்லது 2 நேரத்திலையும் எப்படி, கடமை நேரத்தில் எப்படி இருக்கிறது, கடமை இல்லாத நேரத்திலே அல்லது 2 நேரத்திலையும் விடயம் தொடர்பாக செய்ய போறீங்களா, அல்லது செய்முறை தொடர்பட்டதாக இருக்க போறதா? இப்படியெல்லாம் நீங்க கவனத்தில் எடுக்க வேண்டும். அடுத்ததாக, ஆளணி விருத்திக்குரிய வேலையின் மீதான முறைகள். அது வேண்டாம். அதிபரின் கடமை மாணவர் கற்றடைவை உயர்த்துதல், போதனா தலைமைத்துவம். இது உங்களுக்கு தந்தனான் தானே. பாடசாலை ஒன்றின் விளைதிறனானது ஆளணியினரின் முழுமையான செயலாற்றுகையில் தங்கியுள்ளது. ஆளணியினரின் விருத்தியானது அதிபரின் பிரதான பொறுப்பாகும். விளங்குதா? அதிபரின் கடமை என்ன? மாணவர் கற்றடைவை உயர்த்துதல். இதுதான் என்னென்று படிச்சிருக்கிறோம், போதனா தலைமைத்துவம் படிச்சிருக்கிறோம். போதனா தலைமைத்துவம் செய்கின்ற ஒரு அதிபர் என்ன செய்யணும்? ஸ்டாஃபை டெவலப் பண்ணணும். ஏன்? அந்த பாடசாலையை விளைதிறன் உள்ள பாடசாலையாக மாற்றத்துக்கு. ஆகவே ஆளணியை என்ன விருத்தி செய்கின்ற முழு பொறுப்பும் அதிபரிடம் தங்கி இருக்குது. ஆகவே ஆளணியினை விருத்தி செய்கின்ற பிரதான பொறுப்புல என்னென்ன விதத்துல அவர் பொறுப்புடையவராக இருப்பார். ஆகவே இக்கூற்றுடன் நாம் உடன்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகிறது. இந்த கூற்றை தந்தது கூட உங்களோட கேள்வி கேட்கலாம். பாடசாலை ஒன்றின் விளைதிறனானது ஆளணியினர் முழுமையான செயலாற்றுகையில் தங்கியுள்ளது. ஓமா இல்லையா? ஸ்டாஃப் ஒர்க் பண்ணாட்டா அங்க அந்த அந்த நிறுவனத்துடைய விளைதிறன் வராது. ஆளணியினரின் விருத்தி அதிபரின் பொறுப்பு.
ஆளணியினர் அதிபர் விதித்து செய்தால் தான் ஆளணியினர் செயலாற்றியை மேற்கொள்வாங்க. அதனூடாக அந்த நிறுவனம் வந்து விளைத்திறன் உள்ள நிறுவனமாக மாறும். பாடசாலையா இருந்தா பாடசாலை ஒரு விளைத்திறன் உள்ள பாடசாலையாக மாறும். இந்த கூற்று விளங்குங்க உங்களுக்கு? அப்படியா இருந்தா இந்த கூற்று நீங்க விளங்கப்படுத்துங்க பார்க்க என்று கேட்டால் அதுக்கான சப்போர்ட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் நான் இங்க உங்களுக்கு தந்திருக்கேன். சரிதானே? இதை வாசிச்சு எடுத்துட்டு அடுத்த கிளாஸ் நீங்க வாங்க. சரி, அது நாங்க பாப்போமா? இது உங்களோட பொறுப்புல சரியானா? இது உங்களோட பொறுப்புல தான். இந்த கூற்றை நீங்க எனக்கு அடுத்த முறை வடிவ விளங்கப்படுத்தணும். ஒரு ஆள் ரிவர்ஸ்ல இருந்து போங்க. அதிபரின் பிரதான பொறுப்பு ஆளணினா அபிவிருத்தி செய்வது. ஆளணியின் செயலாற்றுகையில் தங்கி இருக்குது என்னது? பாடசாலை ஒன்றின் விளைத்திறன். விளங்குதோ? விளங்குதோ? ஓகே. அதாவது ரிவர்ஸ்ல போனோம்டா இப்படி. அதாவது அதிபரின் பிரதான பொறுப்பு ஆளணியினரை விருத்தி செய்தல் இல்லையா? அவங்கள விருத்தி செய்தால் அவங்க செயலாற்றுகையில முழுமையாக ஈடுபடுவாங்க. ஈடுபட்டா பாடசாலை விளைத்திறன் உள்ள பாடசாலையாக மாறும். சரிதானே? ரைட். மாறிச்சுன்னா பாடசாலை விளைத்திறனானது ஆளணியின் முழுமையான செயலாற்றை தங்கியுள்ளது. எனவே ஆளணியின் விருத்தியானது அதிபரின் பொறுப்பானது. நல்ல கேள்வி உண்டு. உண்மையா இதெல்லாம் படியாக கேட்கலாம். சரி, அப்ப நாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொஞ்சம் வாய்ச்சி கொண்டு வாங்கன்னு அடுத்த கிளாஸா கேட்பேன். அடுத்த விஷயத்துக்கு போவோமா? இப்ப நம்ம நேரடியா வரப்போறோம். இங்க நம்ம கொவனா பார்த்துனாங்க. இப்ப நாங்கள் நேரடியா இன்னும் கொஞ்சம் டீப்பா வரப்போறோம். அப்படி பாடசாலையை தளமாக கொண்ட ஆளணி அபிவிருத்தியின் பிரதான குறிக்கோள் என்ன? இதை கொஞ்சம் டீப்பா விளையும் கொள்ளுங்க. பாடசாலையை தளமாக கொண்ட ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் என்ன? யார் யார் இருப்பாங்க? அகாடமிக் ஸ்டாஃப் அண்ட் நான் அகாடமிக் ஸ்டாஃப். ஓமா இல்லையா? என்ன கல்விசார ஊழியர்கள், கல்விசாரா ஊழியர்கள். நம்ம எல்லாரும் SBPTD என்ன செய்யறோம்? டீச்சர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பாக்குறோம். என்ன பொறுத்தவரை வந்து SBPTD மாற்றம் அடையச்சோம். நீங்க பாருங்க, ஒரு காலம் வந்து ஒரு காலத்துல இந்த பதம் மாறும். எப்படி தெரியுமா? ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட் வராது. டீ எடுத்துருவாங்க. விளங்குதான்? நான் இப்ப கல்வி அமைச்சிருந்தா கட்டாயம் ஆசிரியர்களுக்கு பொறுப்பா இருந்தார். கட்டாயம் நான் செய்வேன் இந்த மாற்றத்தை. என்ன இந்திரன் சார் செய்யலாமா இல்லையா? ஏன்னு சொல்லுங்க. ஒருமுறை பாடசாலை வந்து பிரதானமாக ஆசிரியர்கள் இருக்குது. பிரதானமான ஆசிரியர்கள் தங்கி இருக்கு. ஆனா அது மட்டும் இல்ல, மைன் எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க. நான் அகாடமிக் ஸ்டாஃப் இப்ப டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் படிப்பிக்கிறாங்களே, சப்போர்ட் பண்றாங்களே பள்ளிக்கூடங்கள்ல. மற்றது ஒரு இருக்கிறாங்க. ஏன் சார் சில பள்ளிக்கூடத்துல லேபரட்டரி அசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. அப்ப ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் வந்தா நல்லா இருக்கு. என்னது வெறுமனே SBPTD இல்லாம SBPSD ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் வந்தா நல்ல. உண்மையா அந்த எல்லாத்தையும் உண்மையா நாங்க ஒரு கோணத்துல மட்டும்தான் கவனம் செலுத்துறோம். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை மட்டும், ஸ்டாஃப் டீச்சர்ஸ் மட்டும் இருந்தாலும் கற்றல் கற்பித்தல் பணிய ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணக்கூடிய யாரு? டீச்சர்ஸ் மட்டும்தான். என்ன? ஆகவே டீச்சர்ஸ பயிற்றுவிக்கிறதுல அது கூட ஆசிரியர்கள் ஒழுங்கா செய்யறீங்கல்ல அதிபர்கள். அப்போ இப்படி மெட்டாக்களை டெவலப் பண்ணுவீங்க என்ற ஒரு கேள்வி இங்க இருக்குது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கலாம். டீச்சர்ஸை கூட டெவலப் பண்றது இல்லை. அப்போ இப்படி மெட்ட ஸ்டாஃபை டெவலப் பண்றது அதுக்கான கெப்பாசிட்டி எங்கள்ட்ட இருக்குதா? அதெல்லாம் பார்க்கணும். இல்லை சரி, நான் நினைக்கிறேன் இது எந்த புத்தகத்தை நான் படிப்பிக்கிறேன். வேற எங்கேயும் எடுத்து படிப்பிக்கல. நீ இதை படிச்சாலே நிறைய கேள்விகளை செய்துட்டு போயிடலாம். என்ன? ரைட். சரி, அடுத்தது அந்த அடிப்படையில பிரதான குறிக்கோள் என்ன? ஆசிரியர் தொழிற்சாலை நிபுணத்துவ அபிவிருத்தி, ஆசிரியர் வினைத்திறன் விளைத்திறனிலே முன்னேற்றம், இருக்கின்ற மனித வளங்களின் முறையான பயன்பாடு, பாடசாலையில் ஒன்றிணைந்த செயல்களுக்கான அணியினரை உருவாக்குதல், வினைத்திறனான நேர முகாமித்துவத்துக்கும் வகை கூறலையும் உறுதிப்படுத்துவதற்கு ஆளுநரை வலுப்படுத்துதல். சில லேட் கமர்ஸ் இருக்கிறாங்களா? இப்ப பார்த்தா லேட்டா வருவாங்க. இப்ப நகரப்புறத்திலேயே நான் பள்ளிக்கூடத்தை பேர் குறிப்பிட்டு சொல்ல விருப்பம் இல்லை. பெரிய பள்ளிக்கூடம் டீச்சர்ஸ் வந்து 7:30 தான் போவாங்க. பிள்ளைகள் 7 மணிக்கு போயிடுவாங்க. எல்லாரும் இல்லை, சிலர், ஒரு சிலர்.
கேட்டதுமா பாஸ் டிலே அதுன்னு சொல்லி கொண்டிருப்பாங்களே. ஆசிரியர் தொழில் அப்படியே இல்லைண்ணே. ஏற்றுக்கொள்றீங்களா? என்ன சொல்றீங்க? ஒரு நாள் 2 நாள் சரி டிலே பண்ணலாம். டெய்லி அப்படி இருக்கக்கூடாது. சில டீச்சர்ஸ் டெய்லி தாமதமாக போவாங்க. பின்வருவற்றின் ஆசிரியர்களின் தரம் மேம்படுத்தப்படும். தொழில் வான்மை அறிவு கூடும். கற்பித்தல் நுட்பத்தை அவர் அபிவிருத்தி செய்து கொள்வார். மாணவர்களை ஊக்கப்படுத்துவார். வகுப்பறை முகாமித்தத்தை சரியாக பேணுவார். வகுப்பறை முகாமித்தம் தனியாக படிக்கணும். ஆசிரியர் மாணவருடைய சிறந்த தொடர்பான விருத்தியை ஏற்படுத்துவார். ஆளணி அபிவிருத்தியின் பட்டத்தின் பிரதான கட்டங்களை கொண்டு ஆளணியின் அபிவிருத்தி ஏற்பாடுகளுக்காக அவர்களது தேவைகளை கணிப்பிடும் விதம் மிகவும் முக்கியமானதாக கருத்தில் கொள்ள வேண்டும். இதான் ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் சைக்கிள். எஸ்பிபிடிடி இல்ல, எஸ்பிபிடிடி இதுல இருந்து உருவாக்கப்பட்டது. படியை பார்த்துக் கொள்ளுங்க, இதை கீறிக் கொள்ளுங்க, விளங்கப்படுத்த பாருங்க. எஸ்பிபிடிடி ஸ்டாஃப் டெவலப்மெண்ட், டீச்சர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் வந்து இந்த ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் சைக்கிள்ன்றது காமன் எல்லா நிறுவனத்துக்கும். பள்ளிக்கூடமா இருக்கலாம், ஒரு ஒரு என்னது ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு உற்பத்தி நிறுவனமா இருக்கலாம், பேங்கா இருக்கலாம், எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது இன்சூரன்ஸ் கார்பரேஷனாக இருக்கலாம், எதா இருந்தாலும் அந்த நிறுவனத்துடைய ஸ்டாஃபை டெவலப் பண்றதுக்கு இதுதான் சுற்று. முதலாவது என்னது? தேவைகளை இனங்காணவன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். நம்ம போட்டுக்கொள்ளணும். நீங்க இதான் நம்பர் 1. நம்பர் 2 என்ன? தேவைகளை என்னத்துக்கான தேவை சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, இது என்னத்துக்கான தேவை? பயிற்சிக்கான தேவை. இது என்னத்துக்கான தேவை? அந்த இனங்கண்ட தேவைகளை பகுப்பாய்வு செய்யணும், முன்னுரிமைப்படுத்தி. எந்த பயிற்சி தேவை? இது என்ன? 3வது, அந்த தேவைகளை மதிப்பீடு செய்யணும். உண்மையாக சரியான தேவைதானா? 4வது என்னது? அதை நடைமுறைப்படுத்த வேணும். 5வது என்னது? நடைமுறைப்படுத்தி அதனுடைய முன்னேற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். 6வது என்னது? அதை பிறகு மதிப்பீடு செய்யணும், எந்த அளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. பிறகு என்ன செய்யணும்? ஏற்பட்ட முன்னேற்றத்தின் அளவை பார்த்து தேவைகளை திரும்பவும் மதிப்பீடு செய்யணும். விளங்குதோ? சரியா? ஹலோ, சார் விளங்குது. விளங்குதானே? சார் விளங்குது சார். பயிற்சி தேவை பகுப்பாய்வு என்றால் என்ன? சொல்றது ஆங்கிலத்தில் TNA. சாரி, TNA നമ്മുടെ DNA இல்லையா? என்னது? ட்ரைனிங் நீட்ஸ் அசஸ்மெண்ட். பயிற்சி தேவை பகுப்பாய்வு, அனலைசிஸ். ட்ரைனிங் நீட்ஸ் அனலைசிஸ், பயிற்சி தேவை பகுப்பாய்வு. பயிற்சி தேவை பகுப்பாய்வு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ட்ரைனிங் நீட்ஸ் அனாலிசிஸ், பயிற்சி தேவை பகுப்பாய்வு. அவை பயிற்சி தேவை பகுப்பாய்வை ஒவ்வொரு நிறுவனம் முதல்ல மேற்கொள்ள வேணும். அந்த அடிப்படையில படி 1 திட்டமிடல், படி 2 அமுல்படுத்தல், படி 3 மதிப்பீடு செய்தல், பயிற்சி முகாமைத்துவ வட்டம் என்று சொல்றோம், ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட் சைக்கிள். இங்கு திட்டமிடல் என்பது பயிற்சி முகாமைத்துவ வட்டத்தின் முதல் படியாகும். திட்டமிடல் படிமுறையில் 2 படி நிலைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று பயிற்சி தேவை, மற்றும் பயிற்சி திட்டமிடல். விளையாட்டார் அந்த ஒன்றைத்தான் நாங்கள் 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று TNA, ட்ரைனிங் நீட்ஸ் இல்லையா அசஸ்மெண்ட். அடுத்தது பயிற்சி திட்டமிடல், ட்ரைனிங் பிளானிங். சரிதானே? அடுத்தது வரும்
சரி, இவ்வளவுத்தையும் நீங்க பாருங்க. சரியா, இவ்வளவுத்தையும் பாருங்க. இப்ப நாங்க அந்த விட்ட கேள்வி இருக்கு தானே, இதுல கொஞ்சம் மிக முக்கியமான விஷயத்தை மட்டும் ஹைலைட் பண்ணி போறேன். இவ்வளவு வாய்ச்சி கொண்டு வர சொன்னா இருந்தாலும் இந்த இருக்கு. இந்த கூற்றுடன் நீங்க எந்த அளவு உடன்படுறீங்க என்றதை நீங்க வாய்ச்சி கொண்டு வந்தா நல்லா. வேற யார்ட்டையும் பாஸ் பேப்பர்ஸ் இருக்குதா கரிக்குலம் மேனேஜ்மெண்ட்? ஹலோ, சார் இன்னும் பேப்பர் ஒன்று இருந்துச்சு சார், நான் போட்டு விடுறேன் சார். இப்ப போடுறீங்களா? சார் இப்ப எனக்கு கையில இல்ல சார், கொஞ்சம் தேடணும் சார். இருந்துச்சு, நான் தேடி போடுறேன் சார். எனக்கு இன்ட்ரெஸ்டிங் கேள்வியில சரி. வித்தியாசமா பாக்குறதுக்கு. சார் ஈவினிங் போடுவா சார், கொஞ்சம் தேடணும் சார். இல்ல, போடுங்க, ஈவினிங் போட்டுடுங்க. சரியா? சரி, உங்களுக்கு இந்த இரவிலான வகுப்பு எடுக்கணும் இந்த டைம் சரி வராதா? சாட்டர்டே மார்னிங் 6 to 8, 6:30 to 8:30 சரி வராது? சார் ஈவினிங் போட்டா கொஞ்சம் வசதியா இருக்கும் சார். சொல்லுங்களேன், கதைகளை வாங்கி தராது. சார் ஈவினிங் போட்டா கொஞ்சம் வசதியா இருக்கும் சார். மார்னிங் சரி வராதா? சில நாளைக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகுது சார். விலகுல சில நாளைக்கு சாட்டர்டே கொஞ்சம் மட்டும் தானே, கஷ்டம் சாட்டர்டே சார். மட்டும் தானே காலையில போட்டிருக்கேன். சரி சார், பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். மற்றாக்கள் என்ன சொல்றீங்க? மத்தவங்களுக்கு அதுல அந்த சிஸ்டருக்கு கொஞ்சம் சிரமம் சார், சர்ச்சுக்கு போறா போல சார். அப்ப ஈவினிங் கிளாஸ் தான் பெட்டர் சார். சிஸ்டர் கஷ்டமாமா மார்னிங்ல? சார் அவ மார்னிங் சர்ச்சுக்கு போறா போல சார். இன்றைக்கும் அவ இல்ல வகுப்புல. சாட்டர்டே மார்னிங், சண்டே மார்னிங் தானே சர்ச்சுக்கு போவாங்க. இன்றைக்கும் ஏதோ நான் நினைக்கிறேன் சார், தெரியல சார். அவ இன்றைக்கு கிளாஸ்ல இல்ல சார். அப்ப எனக்கு மெசேஜ் போட்டிருக்கா சார், தான் நான் சொல்லுவேன். வந்து போனவங்க என்ன? இல்ல வரவே இல்ல சார். அவங்க பஸ் வந்துட்டு ஓகே வந்து சார், வந்துட்டு தான் சரி, போயிட்டு. அப்படின்னு மற்றாக்கள் என்ன மாதிரி? ஜனா என்ன மாதிரி? ஜனா மிஸ் தான், காஞ்சனா மிஸ் சார். இல்ல இருக்காங்க சார். சார் நான் இப்ப ஜாயின் பண்ணேன் சார், ஜாயின் பண்ணேன். சுதர்சன் சார், இந்திரன் சார், சரவணன் சார், சொல்லுங்க எப்படி உங்களுக்கு நைட்டா இல்ல இந்த டைம் சரியா? ஓகே, எனக்கு எனக்கு அவ்வளவு பிரச்சனை சார். நான் உண்மையா நைட் இன்னும் கொஞ்சம் சூட்டபிளா இருக்கும் சார். காலையில வேற வேலைகள் அப்படி இருந்தாலும் இருந்தாலும் நைட் இன்னும் கொஞ்சம் நல்லது சார். ஆமாம் சார். 5 to 7 சுதர்சன் சார், சார், 5 to 7. சுதர்சன் சாருக்கு ஓகே அல்லது? ஆமாம் சார், ஓகே ஓகே. ஈவினிங் ஓகேயா அல்லது இந்த டைம் ஓகேயா? ஈவினிங் ஓகே நினைக்கிறேன் எல்லாருங்க. ஈவினிங் சரி, அப்ப நான் சாட்டர்டே மாத்தி விடுறேன். அப்ப டைம் டேபிள் ரீஷெட்யூல் பண்ணுவோம். இனி பேப்பர் தானே செய்ய போறோம், சரிதானே? இன்னும் கொஞ்சம் SPPT பார்த்துட்டு பேப்பருக்கு போவோமா? சரி, ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. அப்ப நான் 2 செஷன் இதோட நிப்பாட்டிக்கணும். இதை நான் போட்டுக்கிறேன், நோட்ஸை எடுங்க. ஓகே சரியா? கொஞ்சம் வாய்ச்சிட்டு வாங்க அந்த கேள்வியை. சார். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனக்கு ரிக்வெஸ்ட் கைண்ட்லி கொஞ்சம் டைமுக்கு வாங்க கிளாஸுக்கு. ஓகே சார். ஓகே சார். நோட்ஸ் எடுங்க, நான் போட்டு வரேன்.